ரிஷபராசி ரிஷப லக்னம். காலபுருஷனுக்கு 2வது வீடு. சுக்கிர பகவான் மூல திரிகோணம் பலம் பெற்று சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு முடிவெடுக்கிறதெல்லாம் அடுத்தவன் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், போற வரவன்லாம் இவங்களுக்கு புத்திமதி சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இருந்துமே அவன் எனக்கு எந்த பிரயோஜனமே பண்ணல, இருந்தாலும் என்னோட குடும்பத்துல தலையிடுறான், என்னோட விஷயத்துல பர்சனலா தலையிடுறான் அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியாக உளைச்சல்கள் அவ்வளவு. இது எல்லாத்துக்கும் கொடுத்தது குரு பகவான் தான். போதும்டா சாமி அப்படின்னு சொன்னாலுமே விடுற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்தாலுமே அவமானத்தை கொண்டு அள்ளி தெளிச்சுட்டு போயிடக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு குரு இத்தனை நாளா என்ன பண்ணிட்டாரு? ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கா? எதுவுமே இல்லை. நிறைய அவமானங்களை வாசல்ல நீங்க வேணும்னாலும் வேண்டாட்டியும் கொண்டு தள்ளிட்டு போயிருக்காரு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கும்போது நிறைய பெயருக்கு உதவி செஞ்ச நீங்க இன்னைக்கு யாருக்கிட்டையாவது உதவி அப்படின்னு கேட்கும்போது டோர் க்ளோஸ் ஆனதை பார்க்கலாம், உள்ள இருந்துட்டே நாங்க இல்லை அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அவமானங்கள் இதுக்கு மேல எதுவும் இல்லைங்க. நல்ல தாயா பிள்ளையா பழகிட்டு இருந்தோம். ஒரு சின்ன சங்கடங்கள் வந்துச்சு, என்னைய வாங்கன்னு கேட்கவே இல்லை, என்னைய இது பண்ணவே இல்லை, என்னைய கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி எப்படி உங்களுக்கு உதவி பண்ணுனேன், இப்படி நீங்க மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே ரிஷபராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கு. கண் பார்த்த வேலை கை சொல்லும். அவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா திறமசாலியான ரிஷபத்துக்கு இந்த நிலைமையா, இந்த நிலைமைக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் உஷாரா இல்லாதது, உஷாரா பிழைக்காதது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள், மன குழப்பங்கள் 1000. இத்தனை நாளா தனிப்பட்ட முறையில நீங்க அவமானப்பட்டுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு குடும்பத்தோடு சேர்ந்து அவமானப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்குது. நிறைய விஷயங்கள் குடும்பனாலேயே எனக்கு அவமானங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லாத ரிஷபமே இல்லை. இருந்தாலுமே கடவுளோட அனுகிரகம் இருக்கிறாரு, பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற டெய்லி தைரியத்துல ஓடிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்துல எதுவுமே நல்லது பாசிட்டிவ் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்படியே வாழ்க்கையை தலைகீழ திருப்பி போட்டு, அதாவது ஒண்ணுமே இல்லை, இந்த விஷயத்துல நான் மீண்டு வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெடுதல் நடந்திருக்கு. நான் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைச்சதே இல்லைங்க. ஏங்க எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியெல்லாம் பலன்கள் நடக்குது அப்படின்னு ஒரு நாளும் கஷ்டப்பட்டு தான் அந்த நாளை முடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமா முடிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ரிஷபத்தை பொறுத்த வரையும் பாசிட்டிவும் நடந்திருக்கு, அதே சமயம் நெகட்டிவும் அதுக்கு மேலே நடந்திருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் குரு பகவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கேது பகவானோட சம்மந்தப்படாது. அதே போல் ராகு நிறைய சம்மந்தப்படுறாரு. அப்போ ரிஷபத்தை பொறுத்தவரையும் யோகாதிபதியான புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசமாக நீசம் அடைஞ்சிருந்தார். இது எல்லாமே ஓவராலாக ரிஷபத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் கொடுத்துதா? போகிற வரவான்ல கேவலமாக பேசுகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன், நம்ம குடும்ப விஷயத்த பல பேர் பேசுகிறபடி சுச்சுவேஷன் தான் ஏற்பட்டிருக்கு ரிஷபத்தை பொறுத்தவரையும். நல்லா பார்த்தீங்கன்னா தனக்கு ஒன்று வேணும்னா ரிஷபம் பண்ணிக்காதுங்க. அப்பா நல்லா வாழணும், அம்மா நல்லா வாழணும், மனைவி நல்லா சொகுசாக இருக்கணும் அப்படின்னு தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு மற்றவங்க எல்லாத்தையுமே சொகுசாக வாழ வைக்கிறது. இன்றைக்கும் பாருங்க, இஎம்ஐ கட்டாத ரிஷபம் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முதல் கடன் வாங்குறது ரிஷபமாக இருக்கும். இந்த கடனை சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள் எல்லாமே இந்த கடனை பார்த்துக்கலான்னு வாங்கின கடன்லாம் முடிக்க முடியாமல் தடுமாறி இந்த இஎம்ஐ பிரச்சனைகள் தான் ரிஷபத்தை பொறுத்தவரையும் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தனக்கு ஒரு பொருள் சாப்பிட்றதுக்கு வாங்கணும்னா கணக்கு பார்ப்பாங்க, அதுதான் ரிஷபம். மற்றவங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கறது, தான் ஒன்று வேணும்னா தனக்குன்னா பார்த்தீங்கன்னா கணக்கு பார்க்கறது. இந்த கடகத்துக்கு இணையான தாய் என்பது இந்த ரிஷபத்தில். வேறொரு கிரகம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் உச்சம் பெறது ரிஷபத்தில் மட்டும்தான். மேஷத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் மட்டும்தான். சுக்கிரன் வீட்டில் தான் சந்திரன் இப்போ ராசிக்கு 3ஆம் அதிபதி ராசியில் முயற்சி போகிறப்ப முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்கனால முயன்று கடன் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நல்லா நடந்திருக்கு. அந்த கடனுக்கு ஏற்ற மாதிரி வட்டி கட்ட முடியாமல் இன்னைக்கு சிரமப்படுற சூழ்நிலைகள். நல்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக மனைவி கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, அந்த வீடு என்னைக்கு வாங்கினமோ அன்னையிலிருந்தே பிரச்சனைகள் தான். இன்னைக்கு பாருங்க, மனைவி போயிட்டாங்க, அந்த வீட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ரொம்ப நாள் கழிச்சு ராசிநாதன் ராசியில் வராருங்க. சுக்கிர பகவான் இந்த ஜூலை மாதத்தில் ரிஷபத்திலே இருக்காரு. இது ஒரு யோகம்.
என்ன பிரச்சனை இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 2வது குரு புதன் கிரக சேர்க்கைகள். ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ல் புதன், ராசிக்கு 4ல் செவ்வாய் மற்றும் கேது, ராசிக்கு 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 10ல் பார்த்தீங்கன்னா ராகு பகவான். இது எல்லாமே கோச்சாரம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. சூரியனுடைய கோச்சாரமும் சரி, முயற்சி ஸ்தானாதிபதியும் சரி, ரொம்பவே ஒரு நல்ல ஒரு யோகமான இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஜூலை மாதத்தில் முதல் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைதி அப்படிங்கிறது ஒரு இல்லவே இல்லைங்க. குடும்பத்தில் அமைதி இல்லை. எந்த நேரமும் சண்டை சச்சரவுகளோடையே ஓடிட்டுருக்கு. வீட்டுக்கு வந்தால் எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் பிரச்சனைகள் வருதுமா. ராசிக்கு 3ஆம் அதிபதியாக ஆகிறாருங்களா, எப்போ சாப்பிட்றோமோ சாப்பிடும் போது ஏதாவது பிரச்சனைகளும் தள்ளி விடுறது, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லை ஏன் அப்படின்னு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், வீட்டில் மன நிம்மதிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி மன நிம்மதி, தைரியம், தன்னம்பிக்கை. ஏன் தைரியம் தன்னம்பிக்கையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் ராசியில் வந்திருக்காரு. எப்போல்லாம் ராசிநாதன் ராசிக்கு வராரும் சரி, இந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனி வரக்கூடிய காலங்களில் ராசிநாதன் ராசியில் இருக்கும் பட்சத்தில் எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், நம்மனால ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண முடியல, ஒரு சின்ன பணத்துக்காக அடுத்தவன்கிட்ட போய் கையேந்து நிற்கிற மாதிரி இருக்குது, ஏன் இதனால நம்மளால சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் சந்திக்கக்கூடியது. அதே போல் இடமாற்றம், நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுக்குமாங்க இந்த தசா புத்தி. இந்த கோச்சாரம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுற தசா புத்தி எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் அதிபதி 2ல் இருக்கிறனால வெளியில் போய் நான் சம்பாத்தியம் பண்ணிக்கிறேன், உள்ளூரில் கடன் 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 காலை சுற்றின பாம்பாக சுற்றிட்டு இருக்குதுங்க கடன் அப்படின்னு, எனக்கு ஒரு விடுவு காலம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அனைவருக்குமே இது ஒரு நல்ல கோச்சார காலமாக இருக்கும். செவ்வாய் 5ல் தொடர்பு பெறதுனால அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அரசாங்க ரீதியில் தொடர்பில் இருக்கேன், நான் அடுத்த ஸ்டேஜ் போகணும், அடுத்த ஸ்டெப்பு போகணும், ரொம்ப வருஷமாக எந்த ஒரு பணம் பிரயோஜனம் இல்லாமல் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன், இனி இதனுடைய நான் முயற்சி பண்ணுறதுனால ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு வேலை வாய்ப்புகள், யோகம் இதெல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக கிடைக்கும். ஆக மொத்தம் முதல் தர யோகமாக இஎம்ஐ கடன் பிரச்சனைகளை அளவோடு கம்மி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிச்சயமாக கம்மி பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பயந்து 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 ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் கடனை கட்டக்கூடிய ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் 2ஆம் அதிபதி 2லே பணத்தை கொடுத்து வெளியே வாங்க முடியாத, சிரமப்பட முடியாத ரிஷபம் இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏராளம். கொடுத்துட்டு யாரு நீயே, அதெல்லாம் வீட்டில் ஆள் இல்லைங்க அப்படின்னு தைரியமாக சொல்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இருந்திருக்கு. இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், நாளானைக்கு தரேன்னு டெய்லியும் பல வருஷங்களை கடத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, இந்த பணத்தை நான் திருப்பி வாங்குவேன்னா வாங்க முடியாமல் போயிடுமோ. சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா ராசியை பார்க்கறதுனால எங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமுமே சரி கட்டும் விதமாக கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் செவ்வாய் கேதுவோடு இருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன், வேகம், விவேகம், வெற்றி இது எல்லாத்தையுமே சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் விதிக்காரகன் நல்லா இல்லைனாலுமே மதிக்காரகன் நல்லா இருக்கிறதுனால நிறைய கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கும், நான் வெளியே போகிறதுக்கும் ஒரு முயற்சி பண்ணுறேன், ஒரு நீட்டுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா ஒரு கோர்ஸுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இல்லாத பாசிட்டிவ் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%. தனிப்பட்ட தனி மனிதன் வாழ்க்கையோடைய ஜாதகம் தான் 100% பிரதிபலிக்கும். நம்ம பெற்ற கிரகத்தோட பலம், பலவீனம், வக்ரம், நீசம், அஸ்தங்கம், பெறக்கூடிய தசா புத்தி அமைப்பில் பலன்கள் நிச்சயமாக 100% பிறந்த கால ஜாதகம் மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.